கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 25/3/2026க்கான ஜெப விண்ணப்பம். தினமொரு தேசம் ஈரான். ஈரான் தேசத்தில் உள்ள 8.8 கோடி மக்களும் இதுவரையில் சுவிசேஷத்தை கேளாதவர்களுமாய் இருக்கின்றார்கள். இவர்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள செபிப்போம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் படைகளுக்கு இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரவும், அமைதியை நிலைநாட்டவும், வாலிபர்களின் உயிரை பாதுகாக்கவும், போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையவும், அரசியல் தலைவர்களுக்கு ஞானம் கிடைக்கவும் செபிப்போம். போரினால் பாதிக்கப்பட்டுள்ள வாலிபர்கள், இராணுவத்தினர் மற்றும் பொதுமக்களின் உயிர்கள், குடும்பங்கள் பாதுகாக்கப்படவும், தேசத்தில் அமைதி திரும்பவும் செபிப்போம். போர் நிறுத்தத்திற்கான நிபந்தனைகளே ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் தலைவர்கள் ஏற்று பேச்சுவார்த்தை மூலம் நிரந்தர தீர்வு கிடைக்க, மக்கள் போர் பதட்டத்தில் இருந்து விடுபட்டு பயமில்லாமல் நிம்மதியாக வாழ செபிப்போம். ஈரானில் பைபிள் வைத்திருக்கவும், தேவாலயங்கள் கட்டவும் கடுமையான எந்த ஒரு மதத்தினரும் சுதந்திரமாக வழிபடும் உரிமை அங்கு மலர செபிப்போம். அரசாங்கத்தின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இஸ்லாமியிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பல விசுவாசிகள் சிறைவாசத்தையும் துன்புறுத்தல்களையும் சந்திக்கின்றனர். அவர்களின் தைரியத்திற்காகவும் சிறையில் உள்ள கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஜெபிப்போம். ஈரானின் தேசத்தின் மேல் கர்த்தரின் வெளிச்சம் பிரகாசிக்கவும், ஊழியர்கள் அந்த தேசத்தில் எழும்பவும், விசுவாசிகள் தடைகளின் நடுவிலும் தைரியமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஜெபிப்போம். ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் யுத்த சூழல், வன்முறைகள் முடிவுக்கு வந்து அமைதி நிலைநாட்டப்படவும், பசி, மருத்துவ வசதியின்றி தவிக்கும் மக்கள் பாதுகாக்கப்படவும் ஜெபிப்போம். ஆட்சியாளர்கள் மற்றும் தலைவர்கள் தேசத்தின் சமாதான உடன்பாட்டிற்குள் வரவும், தேவன் மக்களை நேசிக்கும் சுதந்திரத்தை மதிக்கும் சூழலை உண்டாக்க செபிப்போம். ஈரான் தேசம் முழுவதும் சத்தியத்தின் அறிவு பெருகவும், தடைகள் நீங்கி தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறபடியே அந்த தேசம் கர்த்தருடைய ராஜ்யமாக மாற செபிப்போம். ஈரான் மற்ற நாடுகளுடன் நல்ல நட்புறவை பேணி பாதுகாத்து கொள்ளும்படியாக, பொருளாதார தடைகளை நீக்கும்படியாக, ஆர்மோஸ் நீரினை திறக்கப்படும்படியாக செபிப்போம். உலக நாடுகளின் சமாதானத்திற்காக இலங்கை, இந்தியா தேசத்தில் பொருளாதாரம் கட்டி எழுப்பப்பட, பெட்ரோல் கேஸ் பிரச்சனை நீங்க செபிப்போம். இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.